souls, welcome to our Mystic Infinitive. Today வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்குற அட்வைஸ் என்ன, வார்னிங் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ கார்டை சஃபிள் பண்ணிக்கிறேன். இது வந்து பைல் செலெக்ஷன் தான். நீங்கள் பைல் 1, பைல் 2, பைல் 3 வச்சுருக்கேன். ஸோ இந்த பைல் வந்து உங்கள் இன்ட்யூஷனோட கனெக்ட் ஆகிருக்கும். அந்த பைல் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரீடிங் பார்க்கலாம். இப்போ பைல் 1க்கான ஏஞ்சலோட அட்வைஸ், வார்னிங். அட்வைஸ் கார்டு வந்துருச்சு. அடுத்து வார்னிங் கார்டு. பைல் 1க்கான வார்னிங். ஒன்றுக்கான ஏஞ்சல் அட்வைஸ், நோ நீட் டு ஒரி. வார்னிங் வந்து கம்யூனிகேட் கிளியர்லின்னு வந்திருக்கு. நோ நீட் டு ஒரி அப்படின்னா, நீங்கள் இப்போ ஓவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி சிச்சுவேஷன் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒஸ்ட்டாக போகாது. டிலே இருந்தாலும் டெனையல் இல்லை. ஸோ அதனால் வந்து அன்னெசரியான டென்ஷனை விடுங்க அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் சொல்கிறாங்க. அதே மாதிரி லவ்வில் வந்து டவுட்டை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து கெரியரில் மணி அப்படின்னு பார்க்கும்போது ஸ்லோ ஜேர்னி இருக்கும். ஸோ அதனால் வந்து அது வந்து செட்பேக் கிடையாது. ஸோ ஏஞ்சல் சொல்கிறது என்னென்னா, காம் டவுன், டிவைன் டைமிங்கில் நடக்கும் அப்படின்றாங்க. இதே வந்து வார்னிங்கில் வந்து கம்யூனிகேஷன் கிளியர்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் வந்து எப்போவுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே ஹாஃப் கம்யூனிகேஷன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மனசுக்குள்ளே நீங்கள் ஒன்று நினச்சிட்டு நீங்களாக ஒன்று அஸ்யூம் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி இன்டைரக்டாக பேசுகிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ஸோ லவ்வில் வந்து சைலண்ட் டெஸ்ட்டு பண்ணக்கூடாது. ஸோ நேராக எதுவாக இருந்தாலும் நேராக பேசுங்க. இப்போ ஃபேமிலியில் வந்து ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அதை வந்து சின்ன இஷ்யூ வந்து பெரிய இஷ்யூவாக ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்னா கிளாரிட்டியான கம்யூனிகேஷன் தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கெரியரில் கூட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிளியராக சொல்லணும். உங்களுக்கு வந்து இந்த ஜாபில் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்றத கிளியராக நீங்கள் சொல்லணும். ஸோ அதே மாதிரி மணி விஷயத்துலையுமே வெறும் வாய் வார்த்தை வச்சு எதுவுமே பண்ணக்கூடாது. ஒரு ஒன்லி வந்து அக்ரிமெண்ட், டீல், இந்த இதை வந்து பெர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் ஏஞ்சலோட அட்வைஸாக இருக்குது. பைல் 2க்கான ஏஞ்சல் அட்வைஸ் வந்து ஹெல்ப்ஃபுல் பீப்புள் வந்திருக்கு. ரொம்ப கிளியராக வந்திருக்கு கார்டு. ஸோ இது வந்து வார்னிங் வந்து டேக் ஆக்ஷன் வந்திருக்கு. இப்போ அட்வைஸ்ன்னு பார்க்கும்போது ஹெல்ப்ஃபுல் பீப்புள் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து ஃபேமிலியில் வந்து யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த சப்போர்ட்டை எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி லவ்லையும் தேர்ட் பர்சன் இன்டர்ஃபியரன்ஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து ஆனால் கைட் பண்ணுவாங்க, உங்கள் லவ் லைஃபுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களோட கெரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த நம்பிக்கை வைங்க. அதே மாதிரி இப்போ மணி விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து அட்வைஸ் மற்றவங்ககிட்ட கேளுங்க. அட்வைஸ் இது பண்ணலாமா வேணாமான்னு கேளுங்க. அப்போ வந்து இந்த லாஸை வந்து நம்ம தவிர்க்கலாம் இல்லையா? ஸோ வந்து ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ்க், அக்செப்ட், சப்போர்ட். அதாவது நீங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல் பீப்புள் உங்களை சுற்றி இருக்காங்க, அவங்களுடைய ஹெல்ப்பை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வார்னிங்கை வந்து டேக் ஆக்ஷன் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பிளான் பண்ணுறீங்க, ஆனால் மூவ் ஆக மாட்டேங்கிறீங்க. டிசிஷன் தெரியுது, ஆனால் டிலே பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரைட் டைம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணக்கூடாது. இதுதான் ரைட் டைம், நீங்கள் எடுக்கிற இந்த டைமில் நீங்கள் அந்த ஆக்ஷன் எடுத்துனா இது ரைட் டைமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வார்னிங் பண்ணுறாங்க. உங்களுடைய நீங்கள் வந்து ஏதோ ஸ்டக் எனர்ஜி மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிற டைமில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபேமிலி விஷயத்துலையும் பேச வேண்டியதை பேசணும். எந்த டைமில் பேசணுமோ அந்த டைமில் பேசி ஆகணும். ஸோ அதனால் மணிலையும் வந்து பிளான் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். மணி விஷயத்துலையும் பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கெரியருக்கும் இப்போ ஏதாவது அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க, இதை ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற வார்னிங் வந்து ஏஞ்சல் கொடுக்குறாங்க.
பைல் 3க்கு வந்து ஏஞ்சல் கொடுக்குற அட்வைஸ் பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன், வார்னிங் வந்து எ இயர் ஃப்ரம் நவ். பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து ஃபைட் பண்ண வேண்டாம். அதில் வந்து ஈகோவை நீங்கள் விட்டுட்டு சாஃப்டாக அந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு பீஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ரிசல்ட்டு. ஸோ வந்து இதில் வந்து ப்ராப்ளம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட சொல்யூஷன் வந்து அக்ரெஷன் இல்லாமல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஏஞ்சல் சொல்கிறாங்க. வார்னிங் வந்து இயர் ஃப்ரம் நவ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம் வந்து உடனே ரிசல்ட் வராது. ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்டாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வந்து இப்போ லவ்னா கூட லாங் டேர்ம் கமிட்மெண்ட் வந்து லேட் ஆனாலும் ஸ்டேபிளாக கிடைக்கும். ஸோ அது மாதிரி கெரியரில் கூட இப்போ வந்து சக்ஸஸ் இல்லை அப்படின்னா கூட பட் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஏஞ்சல் சொல்கிறாங்க. ஸோ பிக் சக்ஸஸ் இப்போ இல்லை அப்படின்னா கூட ஃப்யூச்சரில் வந்து கெரியரில் வந்து ஒரு பிக் சக்ஸஸ் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி யுனிவர்சல் கைடன்ஸுக்கு மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிஸ்டிக் இன்ஃபினிட்டி, infinite blessing for your soul. Thank you.